வணக்கம். ஓம் நம சிவாய. கதை கேளு கதை கேளு, சுவையான கதை கேளு. இன்னைக்கு என்ன கதை பார்ப்போமா? இயற்கையை பற்றி கதை. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் புலம்பினே இருப்பார். மனுஷனாக பிறந்த விட மாடாக பிறந்திருக்கலாம் சார். ஏன் இது மாதிரி என்கிட்ட சொல்கிறீங்க? என்ன விஷயம் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் சார். அப்போ சரி, என்ன இப்படிலாம் சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். என்னத்துக்கு எதுக்கு அப்படின்போது நல்லா கேளுங்க. இயற்கை ஆடு மாடு பூனை புல் மரம், இயற்கையில் இருக்க மிருகங்கள் எல்லாமே இயற்கை தான், இயற்கையோட பொருட்டு தான். அதில் மனிதனும் வருவேன். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அதாவது ஆடு மாடுலேருந்து மனிதர் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் இயற்கையோட விருப்பம். இப்போ இயற்கை அவங்கவுங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? இப்போ மனிதனாக ஏற்படுத்திக்கிற கோட்பாடுகள் தான் நிறைய. இப்போ மனுஷனுக்கு எதனால் அப்படி வருது? இப்போ ஒரு மாடு தன் குழந்தை பிறந்த உடனே எல்கேஜி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி சீட்டுக்காக அலைய போகிறது இல்லை இல்லையா? ஒரு ஆடு குளிர் இருந்தாலும் வெயில் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு கம்பளி போர்வை மாதிரி அதனுடைய திக்கான இது இருக்குது, அதனால அது பயப்பட வேண்டியதில்லை. குதிரைக்கு காலில் இந்த குழம்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது இருக்கிறதுனால அது எங்கே வேணாலும் காட்டில் மேட்டில் ஓடி பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஒரு ஜீவராசிக்கு ஒன்று இயற்கை கிஃப்டாக கொடுத்துருக்கு. இந்த கிஃப்டை பயன்படுத்தி அந்த ஜீவராசிகள்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. அது என்ன, இப்போ பசுமாடோ இல்லை எருமாடோ இல்லை வேறு ஏதாவது மிருகமோ தன் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஜாதகம் எடுத்துக்கிட்டு அலையுதா, கல்யாணம் பண்ணணும்னு அலையுதா, இல்லை ஸ்கூலில் சேர்க்கணும்னு அலையுதா, இல்லை வேறு எதாவது வீடு கட்டணும் பொருள் சேர்க்கணும், எதுக்குமே அது இல்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒன்று மனிதனுக்கு உண்டு. அது என்னன்னா சிக்ஸ்த்து சென்ஸ், ஆறாவது அறிவு. இந்த அறிவை பயன்படுத்தி தான் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம காலுக்கு அவங்களுக்கெல்லாம் குழம்பு கொடுத்துருக்காங்க, நமக்கு இல்லையேன்னு நம்ம அதை செருப்பு தைச்சி போட்டுக்கிறோம். படித்து தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் பணம் வேணும்னா சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய சிக்ஸ்த்து சென்ஸ் மூலியமாக தான் நம்ம எல்லாமே ஏற்படுத்திக்கிறோம். ஸோ இயற்கை கொடுத்த வரம் நமக்கு ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி நாம் எப்படி வாழணுன்றதை கற்றுக்கிட்டு போனோமே தவிர நம்ம இருக்கிற வாழ்க்கையை சலிப்பாக வாழக்கூடாது. இதுக்கு நான் ஆடாக பிறந்திருக்கலாம் மாடாக பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறத விட நாம் எப்படி சிக்ஸ்த்து சென்ஸை பயன்படுத்தி நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்வது தான் வாழ்க்கை. சரிங்களா? இந்த கதை நல்லா இருக்கா? வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.